சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஜனவரி 18, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போறோம். வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க 3 இமேஜஸ் வைக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க. இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல், சர்வதேச அறிவியல் திருவிழா இந்தியாவில் எங்கு நடக்கின்றது அப்படின்றத தான் நீங்க சொல்ல போறீங்க. அதற்கான மேப்பிங்கும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டையும் ஸ்கெட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரான இடத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. நீங்க அதுதான் சொல்ல போறீங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இமேஜஸ் பாருங்க. மைக்ரோ சேட்டலைட் வந்து காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் விரைவு சாலை எந்த நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை திருச்சி டு சென்னை அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் முதல் விரைவு சாலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை டு சேலம் வந்து இன்டிமேட் பண்ணாங்க. 8 வழிச்சாலையாக மாற்றணும் இந்த முன்னெடுப்புக்கெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் நிலம் கையகப்படுத்துறதுல நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீதித்துறை முன்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு தொடங்க போறாங்க. திருச்சி டு சென்னைக்கான முதல் விரைவு சாலை தமிழ்நாட்டில் தொடங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. NHAI அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதற்கப்புறம் அவங்க கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க சிறிய வழி நெடுஞ்சாலை அப்படின்றது பிள்ளையார்பட்டி டு தூத்துக்குடிக்கு நாங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னொரு ப்ராஜெக்ட் தமிழ்நாடு சார்ந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னை டு பெங்களூருக்கு ஒரு விரைவு சாலை நாங்கள் கூடிய விரைவில் முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது முதல் திட்டமாக சென்னை டு திருச்சிக்கு விரைவு சாலை அப்படின்றத அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோட இன்டிமேஷன் சார்ந்த விஷயங்கள் படிச்சிருக்கோம். இது சார்ந்து மேலும் வேறு என்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய புதிய திட்டம் என்னன்னா, 6747 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலைகள் அமைக்கணும், புறவழி சாலைகளை அமைக்கணும், பொருளாதார நெடுஞ்சாலைகளை அமைக்கணும் அப்படின்றத பிளானா வச்சிருக்காங்க. ஸோ அதுல அதிவேக விரைவு சாலையில முதல் திட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னை டு திருச்சியில ஏற்படுத்த போறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 310 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த 310 கிலோமீட்டரை சாலை மார்க்கமாக பயணிப்பதற்கு 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது. இந்த விரைவு சாலை அமைக்கப்பட்டால் 4 மணி நேரத்திற்கு உள்ளாக நம்மளால சென்று அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழிப்பாதை அப்படின்றது மேக்சிமம் 6 வழிச்சாலை அல்லது 8 வழிச்சாலையாக இருப்பதற்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு இந்தியாவில் எந்த வருஷம் உருவாக்குறாங்க? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. யாரெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களோ கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப இந்த திட்டத்துடைய முதல் கட்டம் 2024 இறுதியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரவயல் டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு 23 கிலோமீட்டர் அளவுல இந்த 8 வழிச்சாலையை அமைப்பதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2004-2025 பட்ஜெட்ல இந்த திட்டம் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்ட மதிப்பு கிட்டத்தட்ட 3500 கோடி அளவுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க இது சார்ந்து இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம். இப்போ தமிழ்நாடு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாலைகள் போக்குவரத்து இது சார்ந்து தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது சார்ந்தே நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள், அதுவும் தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 28 இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5036 கிலோமீட்டர் அப்படின்னு தெரியணும். தங்க நாற்கர சாலை திட்டத்துடைய முனையமாகவும் தமிழ்நாடு விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 பெரிய பேருந்து நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அது கோயம்பேடு மற்றும் ஈரோடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம படிச்சோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருந்து நிலையம் தான் கோயம்பேட்டோட பெருசு அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம்
தமிழ்நாட்டுடைய மொத்த சாலை நீளம் அப்படிங்கிறது 1,67,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் போடப்பட்டது பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா 60,628 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொது மற்றும் தனியார் துறையால் சேர்ந்து பப்ளிக் பிரைஸ் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைசஸ் மூலமாக செயல்படுத்தப்படக்கூடியது 20% திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலை போக்குவரத்து நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அலைடாக நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்த மாதிரி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய திட்டத்தின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை பத்திலாம் டிஎன்பிசி கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாங்களா அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் பாரத் மாலா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம், ஹைவே டெவலப்மெண்ட் ஸ்கீம். நேஷனல் ஹைவேல எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு கிலோமீட்டர்ஸை இந்த பாரத் மாலா திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நாகாலாந்துல 193 கிலோமீட்டரும், மிசோரம்ல 361 கிலோமீட்டரும், அஸ்ஸாம்ல 512 கிலோமீட்டரும், மணிப்பூர்ல 607 கிலோமீட்டரும் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா, இந்த क्वेश्चनல இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒன் டைம் குரூப் 2 மெயின்ஸ்லயும் பாரத் மாலா திட்டம் சார்ந்த விவரங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதனால இந்த திட்டத்தை நம்ம படிச்சுக்கிட்டது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகேங்களா, சரி வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்விக்கு நாம போலாம். சரி, இப்போ நம்ம எப்படி ஒரு क्वेश्चन அணுகி இருக்கோம் அப்படின்றதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல நம்ம சாலை மார்க்கமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தோம், அதற்கப்புறம் சாலை மார்க்கமான புக் கண்டென்ட் எடுத்தோம், அதற்கப்புறம் சாலை மார்க்கமான ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எடுத்தோம். இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கா தெரிவிங்க. இந்த எனர்ஜெட்டிக்கோட இரண்டாவது கேள்விக்கு நாம போலாம். சோ இங்க பாருங்க, இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு, இந்தியாவிலேயே அதிக அளவு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ள மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஒடிசா தான். ஓகேங்களா, ஒடிசால கிட்டத்தட்ட 88% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இரண்டாவது இடத்துல மேற்கு வங்காளம் 80% அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் 67%, பீகார் 62% கொண்டிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் வெறும் 15% தான் வச்சிருக்காங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முறையை கொண்ட மாநிலமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்னா என்னப்பா, யாருப்பா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். சோ அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். சோ ஒடிசால தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ சிறு பணி முதல் ஆபத்தான பெரிய கட்டுமான பணி வரை அனைத்திலும் உயிரை பணயம் வைத்து பணிபுரிபவர்கள் எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இருக்கிறத பார்த்தோம்னா நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். சோ அதை நம்ம பார்க்க தான் போறோம், பொறுமையா இருங்க. சோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களாக ஈடுபடுபவர்கள் எந்த துறையில அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வேளாண்மை துறையில இருக்காங்க. 52% ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 48% ஆஃப் பீப்புள்ஸ் வேளாண் சாராத தொழில்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்களுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் 47 கோடி நபர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இந்தியா ஏதாவது சட்டம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. சமூக பாதுகாப்பு சட்டம் 2008 கிரியேட் பண்ணப்பட்டது. அது போக 2021 ஈஸ்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தை ஓபன் பண்ணாங்க. இந்த இணையதளத்துல இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தன்னை பதிவிட்டு கொண்டால் அவங்களுக்கான சமூக நலத்திட்ட உதவிகள் பற்றிய விழிப்புணர்வு, அதற்கப்புறம் அவங்களுக்கான பெனிஃபிஷியரிஸ் அட்டைன் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அதுல கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ ஈஸ்ராம் போர்ட்டல் சார்ந்து ஏற்கனவே டிஎன்பிசி ஒரு தடவை கேட்டாங்க, இப்போயும் நாம கவனம் செலுத்திட்டாச்சு. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டல் தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்ந்து இன்னும் நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சோ அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை கூறலாம் அப்படி சொல்றாங்க. சோ இவங்களுக்கு எந்த ஒழுங்குமுறைகளும் கிடையாது அப்படி சொல்றாங்க. இவங்க எது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பின்பற்றக்கூடக்கூடியது கிடையாது. சோ குறைந்த கூலி தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல அதிகமா வேலையே இருக்காது. ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, இந்த விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு, இந்த மாதிரி எந்த சலுகைகளுமே இந்த தொழிலாளர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் காணப்பட்டது சமூகத்தில் அப்படின்னா இவங்களை தான் முதல்ல வேலையில இருந்து தூக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வோர், இவங்க எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் அப்படின்றது கிடையாது, சிறப்பு ஆதாயமோ வேலை நிறுத்தமோ வேலை நிரந்தரமோ எதுவுமே கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. இவங்க தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க இப்போ இது சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா? சரி இப்போ பாருங்க, இந்தியாவில் வறுமை நிலையில் இருப்போரை பற்றி ஆய்வு செய்வதற்காக ப்ரொஃபசர் டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்றத என்ன பண்ணாங்க, அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2004-05 காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மனிதனுடைய மாத வருமானம் எவ்வளோ இருந்தது கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டதில்லை, 2021 கேட்டது தான். ஸோ 446.68 ரூபாய் ரூரல் பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுடைய மாத வருமானம் இந்தியாவில், 578.8 ரூபாய் நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்களுடைய மாத வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் கமிட்டி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம உலக வங்கி வந்து ஒருவன் வறுமையில் இருக்கான் அப்படின்னா அதற்கு என்ன டெஃபினிஷன் வச்சிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கீழே நாம சம்பாரிச்சோம்னா நம்ம வறுமையில் இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்றது மட்டும் நீங்க சொல்லணும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைக்கான 3வது கேள்வி, 12வது ஆசிய பௌத்த மாநாட்டின் பொதுச்சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை டெல்லியில நடைபெற்றது அப்படின்னு தெரியணும். ஸோ பௌத்த மாநாடாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ அதனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பீகார்ல பௌத்தம் சார்ந்து என்ன ஃபேமஸான விஷயம் இருக்குன்னா, பௌத்த மடாலயமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ராஜகிர்கம் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். அது போக வந்து பொது சிவில் சட்டத்தை கூடிய விரைவில் அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலம் இன்டிமேட் பண்ணாங்க சமீபத்திய காலங்கள் நம்ம படிச்சோம், உத்தரகாண்ட் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? ஸோ பொது சிவில் சட்டத்தை ஒரு மாநிலம் இந்தியாவில் அமல்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது யார் அப்படின்னா கோவா அப்படின்னு தெரியணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ மதம் சார்ந்து பார்த்ததுனால இதை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெல்லி அப்படின்றதுல 12வது ஆசிய பௌத்த மாநாடு புது சபை கூட்டம் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல கலந்து கொண்டவங்க குடியரசு துணைத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க, புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பௌத்த மதத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்தியாவில் தோன்றிய மதம் உலகில் மற்ற பகுதிகளுக்கு பரவிய மதமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவில் ரொம்ப சொற்பமாக தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிகழ்ச்சி மூலம் வலியுறுத்தப்பட்டவை அப்படின்னா சகிப்புத்தன்மை, நீதியை மக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பயங்கரவாதம் மற்றும் வெறுப்புணர்வுக்கு எதிரானது பௌத்த மதம். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, புத்தருடைய அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா முயற்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இளைய தலைமுறையினரிடம் புத்தர் வந்து கொடுத்த போதனைகளை இளைஞர்களிடையே கொண்டு சேர்க்கணும், அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில பேசப்பட்டிருக்கும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, 12வது பௌத்த மாநாட்டுடைய பொது சபை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றிருக்கு. அதுல இந்திய துணை குடியரசுத் தலைவர், எர்த் சயின்ஸ் மினிஸ்டர்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, புத்தர் சார்ந்து படிச்சதுனால புத்தர் சார்ந்து எளிமையான சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து. அவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். இவருடைய காலகட்டம் அப்படின்றத 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிறப்பு லம்பினி தோட்டம் அப்படின்னு தெரியணும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா நேபாளத்துல இருக்கு. பெற்றோர் வந்து சுத்தோதனா மாயாதேவி. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட என்ன கேள்வினா, புத்தருடைய அன்னை வந்து 7 நாட்கள்ல, இவர் பிறந்த 7 நாட்கள்ல இறந்துருவாங்க. ஸோ இவருடைய சிற்றன்னை தான் இவங்களை வளர்த்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சிற்றன்னை பேர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இறப்பு குஷிநகரம் யூபியில தான் இறந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் உதயமான ஒரு மதம் தான் புத்த மதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மதம் செழிப்புறுவதற்கு எந்த மன்னன் உதவினார் அப்படின்றது தான் இந்த கேள்வியில நம்ம பார்க்க போறோம். ஸோ அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா? மிகவும் சரி. புத்தர் வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவர். இது சரியா? இதுவும் சரி. ஆனா கூற்றும் காரணமும் சரியாக விளக்கப்பட்டிருக்கா? இல்ல, ஒன்றுக்குடன் ஒன்று தொடர்பு கிடையாது. ஆனா ரெண்டுமே சரியான சொற்றொடர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் நகரங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. அப்போ எங்க நடக்குது? முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் எந்த நகரத்துல நடக்குது? சென்னையில் நடக்குது, கோவையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, மதுரையில் நடக்குது. அப்ப கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரி. 4 நகரங்கள்ல தமிழ்நாட்டில் 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ இது சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ சிறப்பு என்ன அப்படின்னா,
தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக நடக்குது இந்த கேலோ இந்தியா போட்டி அப்படின்னே சொல்றாங்க. ஸோ தொடங்கி வைப்பவர் இந்திய பிரதமர். ஜனவரி 19 இருந்து ஜனவரி 31 காலகட்டம் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ இதற்கான தொடக்க விழா ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த விளையாட்டிற்கான சின்னம் வீரமங்கை வேலு நாச்சியார் பெண் சக்தியை குறிக்கும் விதமாக இந்த சின்னம் வந்து ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கோம், ஓகேங்களா, வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்னத்தில் இடம்பெறக்கூடிய உருவம் அப்படின்னா திருவள்ளுவருடைய உருவம் இடம்பெறுது. ஸோ முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டெமோ விளையாட்டு இந்த தொடக்க விழா அப்படின்னு பார்த்தா சிலம்பம், ஓகேங்களா, தமிழருடைய வீர விளையாட்டாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விளையாட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த விளையாட்டை வந்து இந்த கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில் டெமோ விளையாட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம சிலம்பாட்டம் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாட்டுப்புற கலைகள்ல சிலம்பாட்டமும் ஒன்று, தமிழ்நாட்டுடைய நாட்டுப்புற கலைகள்ல. ஸோ சிலம்பு என்னும் சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. ஆனா இங்க வந்து சிலம்பு அப்படின்றது கம்புகளை குறிக்கிறது. ஒலி எழுப்பும் விளையாட்டுக்கு சிலம்பு என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு ஆயுதங்களின் ஒலியும் இவ்வாட்டத்தின் போது எழுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த சிலம்பு விளையாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னா குமரி மாவட்டத்தை சொல்றாங்க, ஓகேவா. ஸோ சிலம்படி ஆசான்கள் இன்னும் வாழ்ந்து வருகின்றனர் குமரி மாவட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்திய அளவில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தேசிய நல உதவித்தொகை யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா 2024 ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதா, அப்படி நடக்க போகுதுன்னா எங்க நடக்க போகுது அப்படின்றது நீங்க சொல்லணும், ஓகேங்களா. அடுத்து வேற இடம் இருக்குன்னு பார்க்கலாம். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் கொண்டு வரப்பட உள்ள மாற்றத்தில் தவறானவை எது? அப்போ மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், மிகப்பெரிய ஒரு திட்டம், மருத்துவத்துறை சார்ந்த ஒரு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க இந்த வருஷம். ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க, அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. காப்பீட்டு தொகை 5 லட்சமாக இருந்ததை 10 லட்சமாக உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இது கரெக்ட். சோ இதோடைய பயனாளிகளை 100 கோடியா உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சரியா? சரி. 3 ஆண்டுகள்ல 4 துறையினரை சேர்க்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி. சாலை விபத்தானவர்களுக்கு இலவச மருத்துவம் கொடுக்கும் வசதிகளை இந்த திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? இல்ல, தவறு. சோ இந்த ஆப்ஷன் எதை இண்டிகேட் பண்ணுது? சாலை விபத்தானவர்களுக்கு இலவச மருத்துவம் தமிழ்நாட்டில் நம்மை காக்கும் 48 மணி நேரம் திட்டத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு, சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கு அந்த திட்டம், ஓகேங்களா. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ அப்போ மேற்கூறிய 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளவை அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1 அறிவிக்க போறாங்க. சோ இந்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. சோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. சோ ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் ஃபர்ஸ்ட் 2018 தொடங்கப்பட்டது. தேசிய சுகாதார ஆணையம் தான் இது செயல்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 12 கோடி குடும்பங்கள் இதன் மூலமாக பயன்பெறாங்க. சோ இதுவரை செலவிடப்பட்டவை இந்த திட்டத்திற்கு அப்படின்னா 79,157 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இலவச சிகிச்சை அப்படின்றது சாலை விபத்துக்குள்ளானவர்கள் அப்படின்னு ஆப்ஷன் டி பார்த்து தவறுன்னு சொன்னோம்ல, புற்றுநோய் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உள்ளானவர்கள் அப்படின்றது தெரியும், ஓகேங்களா. சோ அவங்களுக்கு இலவச உதவி. சோ அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் 4 துறையை சார்ந்தவர்களை இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு விஷயம் பார்த்தா அந்த 4 துறையினர் யாராரு? பிஎம் கிஷான் சம்மன் நிதி பயனாளிகள், விவசாயிகளை இன்க்ளூட் பண்ண போறாங்க. கட்டுமான தொழிலாளர்கள், சுரங்கம் அல்லாத தொழில் செய்பவர், ஆஷா ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சோ சுகாதாரத்துறையில முதன்மை பணியாளர்களாக வேலை செய்யக்கூடியவங்க, சோ அவங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினத்துல கொண்டாடுறாங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் கண்டென்ட் தான், ஓகேங்களா. சோ முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம், நம்ம ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மருத்துவத்துறையில தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் தான் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இலவச மருத்துவம் அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல்நலம் வழங்கும். யார் இந்த செக்டார் அந்த செக்டார்ல இல்ல, எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. 2011-12 ஆண்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. 72,000க்கும் வருட வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனாலிட்டி இதுல இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க. அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்ப்போம். இங்க பாருங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சார்ந்து படிச்சோம். அதவே நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஆயுஷ்மான் பாரத் என்பது என்ன மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் உடல்நல பாதுகாப்பு காப்பீடு திட்டம் அப்படின்றது சரி, ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. இந்தியாவின் முதல்
மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கேரளா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சமீபத்திய காலங்களில் சில மாநிலங்களில் சில விஷயங்கள் படித்தோம், அதை தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஆந்திராவில் நாசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கான பயிற்சி மையத்தை இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதை நம்ம படித்தோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ மேற்கு வங்கத்தில் வேலிகளில் தேனீக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் நதியா மாவட்டத்தில் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் கீழே செயல்படுத்தினாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. இந்தியா பங்களாதேஷ் பார்டரில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் 3வது கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ தற்பொழுது கேரளாவில் இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் அப்படின்றது தொடங்குறாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தொடங்கி வைப்பவர் இந்திய பிரதமர் அப்படின்னு தெரியணும். சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் 310 மீட்டர் நீள உலர் கப்பல் துறையாக இது பார்க்கப்படுதுன்னு சொன்னாங்க. தொடங்கப்பட உள்ள திட்ட மதிப்பு எவ்வளவு? 4000 கோடி. ஸோ பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க போறாங்க. ஸோ மத்திய அரசு எதுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா நாட்டின் கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துறாங்க. கூடுதலாக தொடங்கப்பட உள்ளவை எல்பிஜி இறக்குமதி முனையத்தை கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. அது போக சக்தி கேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. கிராமப்புற பெண்களின் நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்புடைய நிகழ்ச்சியிலையும் இந்திய பிரதமர் கலந்துக்க போறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நாம நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டுச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா, மசகண்டா கப்பல் கட்டும் தளம் மும்பை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்கு. ஓகேங்களா? கேரளாவில் இருக்கு. ஸோ இந்தியா கப்பல் கட்டும் தொழில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க, இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் அப்படின்னா மும்பை துறைமுகம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஹால்டியா போர்ட் அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2024-25 இந்திய பொருளாதாரம் 7% உயர வாய்ப்புள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூறினது யாருன்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நிதிக்குழு தலைவர் 16வது நிதிக்குழு தலைவராக அரவிந்த் பணக்காரியா அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு படிச்சோம். உலக வங்கியின் தலைவராக இந்திய வம்சாவளியை சார்ந்த அஜய் பங்கா தேர்வு செய்யப்பட்டாங்க. அது போக உலக வங்கி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டுக்கு 2023க்கு எவ்வளவு சொன்னாங்க? 6.3% சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆசிய வங்கியுடைய தலைவர் என்ன சொன்னாங்க? இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு 6.7% இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ ரிசர்வ் வங்கியும் 6.3% தான் சொன்னாங்க 2023-24க்கு சொன்னாங்க. 2024-25ல 7% இருக்கும் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இப்ப என்ன நிகழ்ச்சி நடந்தது அது தெரியணும்ல. ஸோ நடைபெற்றவை உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்க நடைபெற்றது? சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல நடைபெற்றது. சோ நிகழாண்டுடைய வளர்ச்சி 7.2% இருக்கும் தற்பொழுது பிரசன்ட்ல சொல்றாங்க. சோ அடுத்த ஆண்டு பணவீக்கம் 4.5% கணிக்கப்பட்டிருக்கு. சில்லறை பணவீக்கம் 4%க்குள்ள கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க்குக்கு இன்டிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்திய பொருளாதாரத்தின் நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா சரக்கு மற்றும் சேவைகளுடைய தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு, வேகமாக வளரும் பொருளாதார நாடாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ ரிசர்வ் பேங்க் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1937 தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆஸ்போர்ன் ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வங்கிகளின் நெறியாளராக ஆர்பிஐ திகழுது. கடைசி நிலை கடன் ஈவனாக திகழுது. 4 துணைநிலை ஆளுநர்கள், ஒரு ஆளுநர், நிர்வாக குழு உறுப்பினர்களை மத்திய அரசு நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் காகித பணம் வெளியிடுதல கவனம் செலுத்துவாங்க. அரசின் வங்கியாக செயல்படுவாங்க. இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துவாங்க. அந்நிய செலவாணியின் பாதுகாவலனாக இருப்பாங்க. கடன் அளிப்பை நெறிமுறைப்படுத்துவாங்க. சோ இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் சார்ந்த விஷயங்கள். இந்த டேபுலேஷன்ஸ் பத்தி மட்டும் படிச்சுக்கிட்டாலே நிறைய கேள்விகள் ரிசர்வ் பேங்க் சார்ந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்பதை நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நிறைய கேள்விகள் இதுல இருந்தே கேட்டிருக்காங்க. சோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இங்க பாருங்க, இந்தியா ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். கரெக்ட் தான். அப்போ 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி ஏப்ரல் 1,
1935 கிரியேட் பண்ணப்பட்டது, 34 சொல்லியிருக்காங்க, இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? முதல் நிலை கடன் ஈவோன்றது தப்பு. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. மேற்கூறிய அந்த டேபுலேஷன்ஸ் ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் அப்படியே போட்டிருக்கலாம். ஓகேங்களா? 1 மற்றும் 4 சரி அப்படின்னு தெரியணும். சரி வாங்க, இப்போ 8வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கழுகு இனத்தை பாதுகாப்பு வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜார்க்கண்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக? உத்தரப்பிரதேசத்துல மத்திய அரசு நிதி உதவியோட நகராட்சிகள்ல தெரியக்கூடிய கால்நடை பசுக்களை பாதுகாப்பு மையம் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் பண்றோம். மகாராஷ்டிரால நாம படிச்சோம். ஓகேங்களா? டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புலிகள் காப்பகத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த புலிகள் காப்பகம் அப்படின்றத நீங்க சொல்லணும். சமீபத்திய காலங்களில் தான் படிச்சோம். ஸோ அதர்வைஸ் பண்றோம். தமிழ்நாட்டில் கடல் பசுக்களை பாதுகாப்பதற்கு தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் கடற்கரை ஓரங்கள்ல இந்தியாவிலேயே முதல் கடற்பசு பாதுகாப்பகம் அப்படின்றது கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதர்வைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஜார்க்கண்ட்ல தற்பொழுது வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்னா என்ன பண்ணுவாங்க? வல்ச்சர்ஸ், அதாவது இந்த கழுகுகள் இனத்திற்கு நிறைய உணவுப் பொருட்கள் போடக்கூடிய ஒரு இடமாக அது பார்க்கப்படுது. ஸோ அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து கோடெர்மா மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வழங்கப்படக்கூடிய உணவு இந்த வல்ச்சர்ஸ்க்கு எப்படிப்பட்ட உணவு வழங்க போறாங்க? டிகோஃப்ளெனாக் இல்லாத விலங்குகளின் சடலங்களை வழங்க போறாங்க. ஸோ டிகோஃப்ளெனாக் அப்படின்னா என்ன? விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயின் கில்லர் மருந்து. ஸோ பயோ அக்குமுலேஷன்ஸ் மூலமாக அது செத்த பிற்பாடி விலங்குகளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து இந்த கழுகு இனங்கள் சாப்பிட்டது அப்படின்னா அந்த மருந்து அப்படின்றது இந்த கழுகு இனங்களுக்குள்ள சென்று இதுக்கு உயிரிழப்பு நேரிடுது. இதனால நிறைய கழுகு இனங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மருந்துகள் இல்லாத கால்நடைகளை தான் உணவுகளாக இந்த வல்ச்சர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் தொடங்க காரணம் வேகமாக குறைந்து வரும் பறவை இனங்களின் எண்ணிக்கையை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செயல்பட உள்ள காலம் நகராட்சிகளுக்கான நெறிமுறை தயாரானதும் ஜார்க்கண்ட்ல தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த உணவகத்துடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர் அப்படின்னு சொல்றாங்க. கோடெர்மா பகுதியில் கழுகுடைய எண்ணிக்கை அப்படின்றது 2022 38 இருந்தது, 38 இருந்தது. 2023 145 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது ஜார்க்கண்ட்ல ஒரு புதுவிதமான இனிஷியேஷன்ஸ் வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்கலாம். இந்த புக் கண்டென்ட்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, IUCN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1948 காலகட்டம் அக்டோபர் 5 சுவிட்சர்லாந்துல கிளாண்ட் அப்படின்ற இடத்துல தான் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து உலக நாடுகள்ல எந்த ஒரு இனங்கள்லாம் அழியுது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ரெட் டேட்டா புக் அப்படின்றத வெளியிடுவாங்க. ஸோ அந்த டேட்டா புக்ல ஒவ்வொரு இனமும் எப்படி ஒரு அழியும் தருவாயில இருக்கு அப்படின்றத கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுல அழிந்தவை எக்ஸ்டின்ட் அப்படின்னா முற்றிலும் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். காடுகளில் அழிந்தவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸ்டின்ட் இன் வைல்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஒரு உயிரினத்துடைய நிலைகளை பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இங்க பார்க்கப்பட்ட இந்த வல்ச்சர் இனம் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல இருக்கு, கடுமையாக அருகிய நிலையில இருக்கு. 2002 ரெட் டேட்டா புக்ல சேர்க்கப்பட்ட ஒரு உயிரினமாக பார்க்கப்படுது. ஸோ அதை தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் என்டேஞ்சர், வல்னரபிள், அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஏறக்குரிய அச்சுறுத்தலுடைய குறைந்த அளவு கவலை, தகவல் பற்றாக்குறை, மதிப்பிடப்படாதவை. ஸோ இந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ்ல பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது பார்த்த கழுகு இனம் வந்து என்ன, பிணந்தின்னி கழுகு வல்ச்சர்னா சொல்லுவாங்க. ஸோ கடுமையான அருகிய நிலை, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. மோஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆரின் உயிரின பரவலில் அதிகமாக சிறப்பிடம் நிறைந்த பகுதியாக இது இருக்கு அப்படின்னா நீர்நில பகுதிகளில் தான் நிறைய உயிரினங்கள் வாழும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. அதானி குழுமம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இலக்கே வச்சிருக்காங்க. 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் 7 லட்சம் கூடிய முதலீடு செய்யணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. ஸோ அதன் ஒரு பகுதியாக 12,400 கோடி முதலீடு எங்க செலுத்தியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் செலுத்தியிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்றாங்க. ஓகேங்களா? ஹவுதி படை, செங்கடல்ல கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு படைகள் நாம சமீபத்திய காலங்களில் படிச்சோம். ஸோ இந்த படைகளை இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் குரூப் லிஸ்ட்ல வந்து அமெரிக்கா தற்பொழுது சேர்த்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த படை எந்த நாட்டை உடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இதை நீங்க சொல்லணும். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஹவுதி படை அப்படின்றவங்க எந்த நாட்டை
தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இந்திய மக்கள் வருகை 86%, சாரி இந்திய மாணவர்கள் வருகை, ஓகேங்களா, இந்திய மாணவர்கள் வருகை 86% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க? கனடால படிக்கக்கூடிய மாணவர்கள் வருகை குறைஞ்சிருக்கு கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஹரிவராசனம் விருது கேரளா மாநிலத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விருது. ஓகேங்களா? ஸோ ஐயப்பன் சாங்ஸ் 6000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடிய வீரமணி தாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? 1,00,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த விருதுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ மத நல்லிணக்கம் சார்ந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்ததுனால, ஹரிவராசனம் விருது அப்படின்னு பார்த்ததுனால, பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? தாராஸ் கோ அப்படின்னு தெரியணும். அது போக கேரளா கோரா மற்றும் சானம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? அமீர் குஷ்ரு. வரலாற்றின் ரீதியாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் உலக சாம்பியனை வென்ற இரண்டாவது இந்தியர். அப்போ டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் ஏற்கனவே ஒரு இந்திய வீரர் வின் பண்ணியிருக்காரு உலக சாம்பியனை. ஓகேங்களா? ஸோ யாரு? விஸ்வநாத ஆனந்த் ஏற்கனவே வின் பண்ணியிருக்காரு. தற்பொழுது வின் பண்ணவர் இரண்டாவது இந்தியராக சிறப்பு பெற்றவர் பிரக்யானந்தா அப்படின்னு தெரியணும். தற்பொழுது உலக சாம்பியனாக திகழ்ந்தவர் சீனாவை சார்ந்த ஜிஎம் டிங்க் லெரைன் அப்படின்னு தெரியணும். ஸோ ஆர் வைஷாலி அவர்களுக்கு என்ன சிறப்புனா, சமீபத்திய காலங்களில் தமிழ்நாட்டை சார்ந்த முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அவங்களை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? பிரக்யானந்தா அவர்கள் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில உலக சாம்பியனாக திகழ்ந்த டிங்க் லெரைனை வீழ்த்தி இருக்க இரண்டாவது இந்திய வீரர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன். தமிழ்நாட்டின் முதல் விரைவு சாலை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எங்க பிளான் பண்ணியிருக்காங்க? திருச்சி டு சென்னை அப்படின்னு நம்ம படிச்சோம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்க? ஒடிசா அப்படின்னு பார்த்தோம். பொதுச்சபை கூட்டம், எந்த மதத்திற்கான பொதுச்சபை கூட்டம்? பௌத்த மாநாட்டிற்கான பொதுச்சபை கூட்டம் 12வது டெல்லியில் நடைபெற்றது. இளைஞர் விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தொடங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது உடைய மாற்றங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகையா இருந்ததை 10 லட்சமாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இரட்டிப்பாக்கியிருக்காங்க காப்பீடு தொகையை. கப்பல் பழுதுபார்க்கும் மையம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சர்வதேச அளவில் மேம்படுத்தப்பட்ட மையமாக கேரளாவில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ரிசர்வ் வங்கி ஆளுநர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நடப்பாண்டை விட்டுட்டு அடுத்த ஆண்டோடைய இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 7% இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. கழுகு இனத்தை பாதுகாப்பதற்காக வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹரிவராசன் விருது அப்படின்றது பெற்ற நபர் யார் அப்படின்றது நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில வென்ற இரண்டாவது இந்தியர் அப்படின்னா பிரக்யானந்தா அப்படின்னு நம்ம படிச்சோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ இன்னைக்கான வகுப்புகள் முடிஞ்சது. இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.